Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது preliminary paper. So இந்த பேப்பர்ல நம்மளுக்கு எவ்வளவு நேரம் கொடுத்திருப்பாங்க 20 minutes கொடுத்திருப்பாங்களா இந்த 20 minutes நீங்க எப்படி வந்து பிளான் பண்ணிக்கணும்னா grammar பார்ட்டை first attend பண்ணிருங்க ஏன்னா அது 1 mark question. அதுக்கப்புறமா நீங்க reading comprehension போங்க ஏன்னா first எடுத்தோன்னே paragraph டஃப்பா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா கஷ்டமா இருக்கும் சரியா. ஸோ அதனால questions read பண்ணி தான் போட வேண்டியதா இருக்கும். ஏதோ ஒரு question தெரியல அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. ஸோ அதனால கிராமரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காம்ப்ரிஹென்ஷன் போங்க. க்ளோஸ் ஆர் பேராஜம்பிள் இருக்குன்னா நீங்க ரெண்டுமே சீக்கிரமா வந்து ஃபர்ஸ்ட் கிராமரை முடிச்சிருவீங்கல்ல. ஸோ பாக்கி இன்னும் எக்ஸஸ் டைம் இருக்கும். ஸோ அதுல போட்ட பிறகு காம்ப்ரிஹென்ஷனை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இது எல்லாம் முன்னாடி கொஸ்டின் பேப்பரை நம்ம ஃபுல்லா ரொம்ப குவிக்கா ஒரு கிளான்ஸ் பண்ணணும். எப்பவுமே அதை பண்ணிருக்கணும். எதுக்குன்னா வந்து காம்ப்ரிஹென்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க. இங்க வந்து ஸ்டார்டிங்ல இருக்கிறதுனால மினிமம் 5 கொஸ்டின்ஸ் இருக்குமா, ரேண்டமா செக் பண்ணுங்க. எல்லாமே பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ இங்க 1 to 7 யூ ஹாவ் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ். ஓகே சரி. ஸோ 8ல இருந்து நம்மளுக்கு கிராமர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 5 கொஸ்டின்ஸை ஸ்கிப் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ நமக்கு க்ளோஸோ பேராஜம்பிளோ எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வந்து வி கேன் கண்டினியூ. அந்த ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆகாது, அதான் கான்செப்ட். ஓகே சரி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சென்டென்ஸை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். வேர் இங்கே வந்து ஃபுல் ஸ்டாப் இருக்கா, ஸோ இங்கே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ நான் ரைட்டில் உங்களை ஃபஸ்ட்டு செக் பண்ண சொல்லியிருக்கேன். இஃப் இன் கேஸ் இங்கே வந்து த எர்த் குவேக்குன்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், இது லாஸ்ட் சென்டென்ஸாக இருக்க முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனில் இருக்கும் பொழுது நம்ம அந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே த எர்த் குவேக்குன்னு வர்றது 1ல இருக்கு, 4ல இருக்கு. ஸோ கண்டிப்பா அது லாஸ்ட் சென்டென்ஸா இருக்க முடியாது. இன்னொரு க்ளூ என்னன்னா இந்த ஃபுல் ஸ்டாப்பும் இந்த ஆல்பபெட்டும். ஸோ கேபிட்டல் லெட்டர்ல இருக்கிற ஆல்பபெட்டா இருந்தா மோஸ்டா ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கும். ஸோ எக்ஸாம்ல நம்மளுக்கு சம்டைம்ஸ் இந்த பிளஸ் இருக்கும். ஓகேயா. ஸோ சம்டைம்ஸ் வந்து எல்லாமே நம்மளுக்கு ஸ்மால் லெட்டர்ஸ்ல கூட கொடுத்துட்டு இந்த மாதிரி நடுவில் ஆரம்பிச்சிருக்கலாம். ஓகே ஸோ அப்படி இல்லாட்டி ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து ஸ்மால் லெட்டர்ல கூட கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி க்ளூஸ் இருந்தா அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க சரியா. ஓகே ஸோ இப்போ Pல வந்து லாஸ்டா ஏதாவது முடியுதுன்னா அதுல இப்போ Q&R இங்க R&Q அப்படின்னு இருக்கு சரியா. ஸோ Q&R வருமா இல்ல R&Q வருமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ the earthquake occurred just 1 day before the anniversaryன்னு சொல்லலாமா. ஓகே ஸோ இங்க வந்து த அப்படின்றது எஸ்ல இருக்கு. அப்போ த அதுக்கப்புறம் நம்ம நவுன் தான் யூஸ் பண்ணுவோம் சரியா. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு காமன் நவுன். ஓகே சிட்டி. ஸோ சிட்டின்னு சொல்லும் பொழுது த அக்கர்ட் சொல்ல மாட்டோம், த சிட்டி சொல்லலாம். அப்போ எஸ் அதுக்கப்புறம் கியூ தான் வரும். வேற இங்க வந்து எஸ் அதுக்கப்புறம் கியூ அண்ட் Q&R ஒரு பேரண்ட் சொன்னா இங்க படிக்கும்பொழுது the earthquake occurred just 1 day before அப்படின்னு சொன்னோம். The anniversary of 2015 Kashmir earthquake. where எந்த சென்டென்ஸ் கரெக்டா இருக்கு, SQR third option will be the right answer. So எப்படி நம்ம எடுத்திருக்கோம்னா full stop இருந்ததை பார்த்து P எது எண்ட் ஆகுதுன்னு ரெண்டும் எடுத்தேன் 3 and 5. இதுல வந்து எஸ் தான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இங்கேயும் இருக்கு அங்கேயும் இருக்கு. பட் இங்கே தான் நம்மளுக்கு ஒரு இன்டர்சேஞ்ச் இருந்தது. ஸோ என்னன்றதை பார்க்கும்பொழுது எந்த சீக்வன்ஸ் நம்ம செக் பண்ணோம். அதுக்கப்புறம் பி இருக்கா ஃபர்ஸ்ட் தான், எஸ் வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்கான்னு பார்த்தோம். ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்ததுனால வி காட் த ஆன்சர் சரியா. கேர்ஃபுல்லா எலிமினேட் பண்ணுங்க. எலிமினேட் பண்றதுலயே நம்மளால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். ஓகே ஸோ இங்க வந்து நம்மளுக்கு அப்துல் ரசாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனோட பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து வேற ஏதாவது க்ளூஸ் இருக்கா பாருங்க. ஹீ சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீன்ற ப்ரொனவுன் இருக்குன்னா இந்த பர்சன் சொன்ன பிறகுதான் நம்ம ஹீ அப்படின்றத சொல்லுவோம் சரியா. அப்ப எஸ் வந்து கண்டிப்பா ஒரு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்க முடியாது. ஓகே அண்ட் இட் கேன் நாட் பி த லாஸ்ட் சென்டென்ஸ் ஆல்சோ பிகாஸ் he is emeritus professor of something. ஓகே ஸோ ஏதோ ஒரு விஷயம். ஸோ ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர்ஸ்ன்னு சொல்லலாமா. வேர் எஸ் அண்ட் கியூ வில் பி paired and yes cannot be the first sentence. okay so இப்ப P first sentence அப்படின்றது நீங்க எடுத்தீங்கன்னா ஏன்னா இங்க ஆஃப் ப்ரிப்போசிஷன் at in எல்லாமே ப்ரிப்போசிஷன்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா நமக்கு இது எதுவுமே வராது. ஸோ Q மட்டும் தான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து என்ன சொல்லலாம், எஸ்ல முடிகிற ஆப்ஷன்ஸையும் நம்ம எடுத்துடலாம். ஏன்னா எஸ் cannot be the last sentence. ஸோ நம்ம கையில இதுவும் இதுவும் இருக்கு சரியா. okay so Q என்ன end ஆகுது, literatures. so R வந்து you have a full stop here. so we'll try with this. so ரெண்டு இருக்கு, அதுல full stop இங்க இருக்கனால நான் இதை ட்ரை பண்றேன் ஃபர்ஸ்ட். so Abdul Razak Gurna was awarded the Nobel Prize in Literature in 2021. he is emeritus professor
of English and post-colonial literatures at the University of Kent. Okay, correct-ஆ நமக்கு இருக்கு. So நீங்க பண்ற guess வந்து ப்ராப்பரா இருக்கணும். Second one is your answer. 10th question. To the அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பி வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்காது, பட் கீழே இருக்கிறது எல்லாமே கியூ தான் சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பேர் பண்ணலாம், இல்லை ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேர்ட்ஸை செக் பண்ணால் நம்மளால போட முடியும். ஆன் சம்மன் முடிச்சிருக்கு. ஸோ எஸ் வந்து கடைசி சென்டென்ஸாக இருக்க முடியாது. இப்போ ஆன் சம்மன் முடியுதுன்னா ஆன் சம் லிட்ரேச்சர், ஆன் சம் அக்கேஷன் சொல்லலாமா? அப்போ எஸ்ஸும் ஆரும் நம்ம பேர் பண்ண முடியும். சரியா? எஸ்ஸும் ஆரும் எங்க பேரா இருக்கு? எஸ் அதுக்கப்புறம் ஆர். ஸோ இங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, அண்ட் இங்க வந்து ஆர் அண்ட் எஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வராது. ஓகே, ஸோ கியூ வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அப்படின்னா கியூ அதுக்கப்புறம் என்ன வருது? லிட்ரேச்சர் இஸ் ட்ரெடிஷ்னலி த ஃபைனல் அவார்ட் presented at the Nobel Prize ceremony ன்னு சொல்லலாமா? Because இந்த presented to the following year ன்னு சொல்ல மாட்டோம், at the Nobel Prize ceremony ன்னு சொல்லலாம். Where after Q you can put yes, which is option 1. அங்க வந்து Q அதுக்கப்புறம் R கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அது நமக்கு வராது. சரியா? ஓகே, ஸோ இங்கே சாரி அந்த ஆப்ஷன்ல இதுல Qக்கு அப்புறம் P கொடுத்துருக்காங்க, இங்க Qக்கு அப்புறம் S தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, சரி 11th question பார்க்கலாம். ஃபாரின் ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஆர்டிஎஸ்ல எஸ் பத்தி சொல்லியிருக்காங்க, லைசன்ஸ்டு ஃப்ரம். ஸோ பிஆர்எஸ் எதுவுமே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்க முடியாது இல்ல, ஆர் வராதுன்னு சொன்னேன். நெக்ஸ்ட் ஆர் தான் எல்லா இடமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்க முடியும். ஸோ லெட்ஸ் ரீட் இட். ஆர்டிஎஸ் எஸ் இஸ் அ மலேரியா வேக்சின். இட் இஸ் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் licensed malaria vaccine and also the first vaccine licensed for use against a human parasitic disease of any kind. Its efficacy ranges okay from 26 to 50%, 26 to 50% in infants and young children. ஓகேயா? ஸோ இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா? ஸோ நம்ம ரீட் பண்ணி பார்த்தோம், எக்ஸாமில் இதெல்லாம் எலிமினேட் பண்ணால் இதுதான் ஆன்சர்னா அதை போட்டுட்டு போயிருங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்னா. இங்கே நம்ம செக் பண்ணுறோம், நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நம்ம படிக்கிறோம். ஸோ சரியா? ஸோ அதனால தான் கிளாரிட்டியாக தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது error spotting questions. The first thing that you should check after receiving form 16 from your employer is to make sure that the digital sign on it are validated. Okay, so இங்க யூஸ் பண்ணும்பொழுது pronouns யூஸ் பண்ணிருக்காங்களா? so pronounல he or she இல்லாட்டி it. சரியா? so இந்த மாதிரி வருது, இல்லைன்னா ஒரு சிங்குலர் நவுன் இருக்கு. சரியா? சிங்குலர் நவுன் இருக்கு. அப்ப நம்ம என்ன verb யூஸ் பண்ணுவோம்? இது பக்கத்துல, ஸோ இதுக்கு ரைட் சைட்ல என்ன வேர்ட் யூஸ் பண்ணுவோம்னா சிங்குலர் verb தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இங்க இட் சொல்லியிருக்காங்க. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? the digital sign on it are validated நம்ம சொல்லுவோமா? இந்த digital sign on it is validated. okay, so you verb வந்து கரெக்டா யூஸ் பண்ணோம். ஸோ இங்க வந்து fourth part of your sentence has error. okay, 13th question. just moment ago. ஸோ இங்கே தப்பு இருக்கா? okay, so island laid to rest its 700-year-old Ogjokul glacier, the very first to be killed by climate change. okay, சரி, so இங்க வந்து just month ago-வா இல்ல just a month ago. okay, so இதுதான் கரெக்ட். இந்த மாதிரி நம்ம சொல்ல மாட்டோம். so first optionலயே நம்மளுக்கு first partலயே error இருக்கு. 14th question. Victoria Beckham. Okay, so Victoria Beckham has insisted she has never been tempted by the lure of cosmetic procedures despite of having previously admitted to enhancing her bosom. Okay, so இங்க வந்து லூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் லைக் டெம்ப்ட் இல்லைனா அட்டாக் பண்றதுக்கு சொல்ற வேர்டு. ஓகே, ஸோ இங்க வந்து நம்மளுக்கு எரர் எங்க இருக்கு? நம்ம எப்பவுமே வந்து இந்த ரூலை வந்து மனப்பாடம் பண்ணிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இங்க என்ன வரும்ன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி இன்ஸ்பைட். ஓகே, ஸோ இன்ஸ்பைட் வந்தா நமக்கு கண்டிப்பா ஆஃப் வரும். சரியா? டெஸ்பைட் வந்தா நமக்கு ஆஃப் வராது, இதுவே நெகட்டிவா தான் சொல்லுது. ஓகே, ஸோ ஆல்தோ
இல்லாட்டி though இல்லனா but sorry yet or but. ஸோ இது எது நம்ம யூஸ் பண்றோம்னாலும் ஒரு சென்டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவா இருக்கும், அதுக்கப்புறம் நெகட்டிவா இருக்கும் இந்த வேர்டை யூஸ் பண்ண பிறகு, இல்லாட்டி நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ இந்த ஆர் கண்டிஷன்ல கண்டிப்பா நமக்கு இருக்கும். ஸோ இதுல வந்து டெஸ்பைட் வரும்பொழுது ஆஃப் நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து நார்மலா ஒரு ரூல், சரியா? ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெஸ்பைட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஆஃப் வரலாமா? கண்டிப்பா ஆஃப் வரக்கூடாது, அதுதான் எரர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க டூ பக்கத்துல நம்மளுக்கு பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேயா? ஸோ அதான் நார்மல் ரூல்ல. இங்க வந்து admitted to is a phrasal verb. ஓகே, ஸோ இது வந்து எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. ஸோ இது வந்து தனியா வருது. ஸோ அது வந்து ஒரு phrasal verbனால அது வந்திருக்கு. where C will be the ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ இது கண்டிப்பா புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதுதான் ஒரு ரூல். ஓகே ஓகே, let's go to the next question. Whether there were only 3 perishable products, it has now been announced to add 22 more products. சரியா? சரி. So whether there were only. So இப்போ நம்ம whether it is raining or what அப்படின்னு நான் கேட்கிறேன். சரியா? ஸோ அப்போ கேட்கும் பொழுது ஐ எம் மேக்கிங் அ என்கொயரி ஆர் நான் ஒரு இன்வெஸ்டிகேட் பண்றேன். நடக்குதா? இந்த மாதிரி தான் இருக்கா? வெதர் யூர் டூயிங் யுவர் ஹோம்ஒர்க் ஆர் வாட் நான் இப்படி கேட்குறேன். அப்போ வந்து நான் உங்ககிட்ட இன்வெஸ்டிகேட் பண்றேன், இந்த விஷயம் இருக்கா அப்படின்னு. இங்க வந்து whether there were only 3 perishable products, it has now been announced to. ஸோ இதுல வந்து எதுவும் அந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரிலாம் இல்ல. இங்க வெதர்ன்ற வார்த்தைக்கான விஷயமே கிடையாது. இங்க earlier. Okay, so earlier there were only 3 perishable products. It has now been announced to add 22 more. So அந்த word வந்து அங்க வராது. So whether எப்போ யூஸ் பண்ணுவோம்? In case of investigating something. சரி, இப்போ நம்ம இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த weather வந்து to investigate something ன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்க எடுத்துக்கிறோம், இன்வெஸ்டிகேட் ஆர் என்கொயரி பண்றோம் அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த வெதர் நம்ம எதுக்கு சொல்லுவோம்? ஓகே, இந்த வெதர் நம்ம எதுக்கு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நமக்கு இருக்கிற ஒரு வெதர் கண்டிஷன், எவ்ரி டே. ஓகே, டெய்லி வெதர். ஸோ கிளைமேட்னா அப்போ என்ன? கிளைமேட்னா எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சீசன். ஓகேயா? ஸோ இது வந்து சம்மர் சீசன், வின்டர் சீசன். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ சம்மர் சீசன் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னைக்கு மழை பெஞ்சிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு வெதர் ரொம்ப கோல்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெய்லி நான் சொல்லும் பொழுது வெதர் சொல்லுவேன், ஒரு சீசனை குறித்து பேசும்பொழுது நான் கிளைமேட்டுன்னு சொல்லுவேன். சரியா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸும் இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ இதுக்கு என்ன நம்மளுக்கு ஆன்சரு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல தான் எரர் இருக்கு, பிகாஸ் இங்க வந்து நம்மளுக்கு earlier வரும்னு சொல்லியிருந்தேன்ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 16th கொஸ்டின். The Integrated Agro-Meteorological Advisory Service (IAAS) has been helping farmers dash income from crop production by derogating them to cope with current short-term climate-induced risk. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஃபில்லர்ஸ். சரி, ஸோ ஃபில்லர்ஸ் பார்க்கும்பொழுது இப்போ நம்ம அதே மாதிரி வந்து ஏதாச்சும் வவல்ஸ் இருக்கா, ஆனன்னு கொடுத்துருந்தான்னு பார்ப்போம், இல்லாட்டி வந்து அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கீழே இருக்க ஆப்ஷனை நம்ம பார்ப்போம். ஸோ மேக்ஸிமைஸ், இன்க்ரீஸ், எஸ்கலேட் இஸ் ஆல்சோ இன்க்ரீசிங் சம்திங். ஆர்கியூமெண்ட் கூட வந்து ஒரு விஷயத்த நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் சொல்லுவோம். ஸோ ஃபிஃப்த் ஆப்ஷன் என்ன போட்டிருக்கு? கண்ட்ரோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து ஹேஸ் பீன் ஹெல்பிங் ஃபார்மர்ஸ் டு டேஷ் இன்கம் அப்படின்னா என்ன பண்ணோம்? கிராப் ப்ரொடக்ஷன்ல இருந்து மேக்ஸிமைஸ் பண்றாங்க இன்கம் நம்ம சொல்லலாம். சரியா? ஓகே, ஸோ 17th one. As computing power has grown, it has become easier to. So to கொடுத்திருக்காங்க dash information hidden inside data sets that seem totally pertinent. What is pertinent அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா pertinent is relevant. ஓகே, ஒரு விஷயத்துக்கு ரிலவெண்டா இருக்கிறதுக்கு நம்ம pertinent அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ கீழே எந்த ஆப்ஷன் நமக்கு இங்க வரும்?
it has become easier to dash information. ஒரு information வந்து hidden inside data sets. அது என்ன பண்ணிருக்காங்க, discover சொல்ல முடியாது, புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்க வந்து the option is 4, reveal பண்ணிருக்காங்க. reveal information hidden inside data sets that seem totally relevant. okay, so இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். 18th one, கிராமட்டிக்கலா இதோட மீனிங் எல்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் அங்க நம்ம போட முடியும். சரியா? ஏன்னா சென்டென்ஸ் வந்து கிராமரும் மாறக்கூடாது, மீனிங்கும் மாறக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி தான் வேர்டை நம்ம அங்க உட்கார வைக்கணும். ஏன்னா நீங்க நார்மலா வெறும் இந்த இடத்துல இருந்து ரீட் பண்ணா ஒரு ஆன்சர் வரும், சென்டென்ஸை ஃபுல்லா ரீட் பண்ணா ஒரு ஆன்சர் வரும். சரியா? சில டைம்ஸ் இதை ரீட் பண்ண பிறகு இருக்க சுச்சுவேஷன் இந்த வேர்ட்ல ரிலை ஆயிருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம பார்த்து தான் போடணும். சரியா? ஓகே. ஸோ we are told to blend into uniformity our work or walks, laughter, words measured so that they don't dash the narrow silence of our unexpressed desires. okay, so இங்க rupture அப்படின்னு கொடுத்திருக்காங்க. so ஒரு விஷயத்தை break பண்றதுக்கு நம்ம rupture ன்னு சொல்லுவோம். இங்க வந்து harmonize, breach, disrupt, sever. so harmonize மட்டும் தான் நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான வேர்டா இருக்கு. where ruptureனா you break things, breaches, break, disrupt பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. so அது எல்லாமே. sever is கட் பண்றதுக்கு சொல்லுவாங்க. சரியா? சோ இங்க அப்ப என்ன வேர்ட் வரணும்? ஆப்ஷன் 2 will be your right answer. சரியா? அடுத்து 19th question. However, this proved to be in vain. so இங்க கேட்டிருக்கிறது என்னது? correct sequence எது அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். so however, this proved to be in vain when some quick thinking at a tap penalty saw Dodworth go nearly the full length of the field to tie the game. so 2 பக்கத்துல base form இருக்கு. in vain is nothing but useless. okay, so quick thinking எங்கேயுமே error இல்ல. so 5th option தான் answer. all are correct. 5th question. The Social Democratic Party was unwarranted as revolutionary, its members as enemies of the state, an extraordinary and denounced attack on a party operating fully within the law. சரியா? so இங்க வந்து was unwarranted ன்னு கொடுத்திருக்காங்க. so warranted ன்றத வேர்டுக்கு இங்க வந்து கண்டிப்பா ஒரு மீனிங்கே இல்லாம இருக்கு. so ஆனா was பக்கத்துல நமக்கு V4 or V3 தானே வரும். அப்ப denouncedனா என்ன அர்த்தம்? denounced என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி சொல்லலாம். கிரிட்டிசைஸ் பண்றோம் அப்படின்னா denounce அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் நான் வந்து V3லயே சொல்றேன். ஸோ denounced. ஸோ இங்க வந்து சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி வாஸ் denounced, that is criticized as revolutionary, its members as enemies of the state. ஸோ அப்படி சொல்லலாமா? அப்ப நம்ம வந்து ஏவும் டியும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்றோம். ஸோ ஆப்ஷன் 5 will be your answer. okay, 21st question. India's global million in mastering the future of work through technology, adaptive and high productivity human capital, employing the largest global cohort of 820 significance youth is huge. okay, so cohort na enna நம்ம வெக்காப்ல பார்த்த ஒரு வார்த்தை. சரியா? so இத வந்து you have to comment it. எனக்கு தெரியும் இதோட ஆன்சர், பட் நீங்க வந்து வெக்காப் பாத்தீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால இந்த பேப்பர் கீழே நீங்க வந்து இதோட மீனிங்கை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்தியாஸ் குளோபல் மில்லியன் சொல்லுவாங்களா? ஸோ மில்லியன் நம்ம எப்போ சொல்லுவோம்? ஏதோ ஒரு அமௌண்ட் பார்த்தா அது பக்கத்துல சொல்லலாம். இங்க 820 இருக்கா? ஸோ ஆப்வியஸா சிக்னிஃபிகன்ஸ் இங்க வராது, இந்த மில்லியன் தான் இங்க வரணும். அப்போ இந்தியாஸ் குளோபல் சிக்னிஃபிகன்ஸ் நீங்க சொல்லலாம் 820 மில்லியன் யூத் இஸ் ஹியூஜ்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஏ அண்ட் டியை நம்ம ஸ்வாப் பண்ணோம். ஸோ ஆப்ஷன் 4 will be your answer. 22nd question. The potential of capital labor substitution and the new ecosystem of software, AI, automation, append, work with mediated 100-year-old ideas of work and employment. okay, so இங்க வந்து சொல்லும்போது automation appended, okay, so or mediated அப்படின்னு சொல்றாங்க. so potential of capital labor substitution and the new ecosystem. so இங்க ஏல எதுவும் தப்பு இல்ல. okay, so C பார்க்கலாம். will இருக்கா? so will பக்கத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? base form of verb. ஆனா இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு verb வந்து V3ல கொடுத்திருக்காங்க. so B and C has to be interchanged, where option 5 will be your answer. சரியா? so இந்த மாதிரி modal verbs கூட நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம்ல. will
would, can, could, shall, should, may, might, ought to, dare இந்த மாதிரி எல்லாமே வந்து பக்கத்துல base form of verb தான் வரும்ன்ற ரூலை நம்ம பார்த்திருப்போம் சரியா. அடுத்தது the Indian army is well experienced in super high altitudes. ஓகே, இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க, கீழே ஆப்ஷன்ஸ் பாருங்க, வேர்ட்ஸ் இருக்கு, ஆல்பபெட்ஸ் இல்ல. ஸோ அப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்த்துக்கோங்க. கண்டிப்பா ஸ்பெல்லிங் எரர்ஸ் தான் இருக்கும், inappropriately spelled இருக்கும், இல்லாட்டி grammatical errors இருக்கலாம் சரியா. The Indian Army is well experienced in super high altitudes and has its war fighting plans ready, but supporting additional troops that have been induced is a massive effort that is currently underway. Okay, so இங்க altitude ன்ற spelling correct இருக்கா? altitude என்ன spelling? ALTITUDS, altitudes. Okay, so அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ஹைட்டை பத்தி, உயரத்தை பத்தி நம்ம பேசும் பொழுது நம்ம சொல்லலாம் சரியா. ஸோ ஆல்டிடியூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் என்னது, செகண்ட் ஆப்ஷன் வில் பி யோர் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Like all collections of short stories, some stories make you chuckle as they are intended to, and some are excellent cures for insomnia as they probably were not intended ன்னு போட்டிருக்காங்க, intended to be. ஓகே, ஸோ இங்க என்ன வரணும், இ வரணும். அப்ப ஸ்பெல்லிங் என்னது, intended. ஓகே, இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங். ஸோ இன்சோமேனியா அப்படின்னா என்னன்னா, inability to sleep, தூங்க முடியாம கஷ்டப்படுவாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு இன்சோமேனியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாட் இஸ் chuckle அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிரிப்பு, லாஃப், அதை வந்து சொல்லுவாங்க சரியா. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு எங்க தப்பு இருக்கு, fourth option will be your answer. Okay, 25th question. While the fundamental social security for the physically challenged and the aged is acceptable, a nation of the size of India can't afford aggressive socialism, especially if India aspires to be a world leader in manufacturing. So அங்க என்ன போட்டிருக்காங்க, aspire ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம யாரு, நம்ம we are aspirants நம்ம சொல்லுவோமா. ஸோ aspire, அதாவது நம்மளோட ஆசை என்னது, எனக்கு ஃபியூச்சர்ல பேங்க் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மள ஆஸ்பிரன்ஸ்ன்னு சொல்றாங்களா. ஸோ ஐ ஆஸ்பயர் டு பிகம் பிஓ ஆஃபீஸர்னு சொல்லும் போது அதோட ஆசை. ஸோ இங்க ஸ்பெல்லிங் வந்து தப்பா இருக்கு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் வில் பி யோர் ஆன்சர். 26th. ஓகே, ஸோ இர்ஃபான் கான் could mesmerize his fans and admirers with his highs and dialogue modulations, where he had scaled great heights in his acting career. Okay, so mesmerize spelling வந்து தப்பா இருக்கு. ஸோ mesmerize என்ன ஸ்பெல்லிங் வந்திருக்கணும், MESMERIZE. ஓகே, ஸோ இந்த இடத்துல இ வந்திருக்கணும், ஆனா மாறி இருக்கு சரியா. அப்போ எரர் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லயே இருக்கு, சாரி, எரர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே, 27th கொஸ்டின். ஸோ காலம் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ காலம், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், காலம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து இந்த சென்டென்ஸ்க்கு நம்மளுக்கு கீழே ஒரு சென்டென்ஸ் இருக்கும் சரியா. ஓகே, ஸோ ஐ டிரான்ஸ்ஃபர்ட் him to Norfolk but he didn't. ஓகே, ஸோ he didn't சொல்லியிருக்காங்க. ஸோ பாஸ்ட்ல he didn't, காம்படிஷன் சொல்ல முடியாது, he didn't fit in there either and now he's gone. ஸோ பாஸ்ட் அண்ட் ஹீஸ் கானும் நம்ம பாஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்க வந்து நம்ம ஏவை ஈயோட சொல்ல முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த மாடர்ன் ஏஜ் வி ஹாவ் சிம்பிளி டிரான்ஸ்ஃபர்ட் த. ஸோ த சொல்லும் போது இங்க நம்ம நவுன் தேடணும். நவுன் என்ன இருக்கு, ஏன்னா மாடர்ன் ஏஜ் சிம்பிளி டிரான்ஸ்ஃபர்ட் த காம்படிஷன் டு அ நியூ அரீனா. வாட் இஸ் அரீனா, அரங்கம்னு சொல்லிட்டு வெக்காப்ல பார்த்தோம்ல, அரீனா த பிஸ்னஸ் வேர்ல்ட். ஸோ நம்ம பியை வந்து டியோட பேர் பண்ணலாம், ஏ வந்து இயோட பேர் பண்ணலாம். அப்ப இங்க ஆப்ஷன்ல எங்க இருக்கு, இந்த ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு இருக்கு. ஸோ சி அண்ட் எஃப்பும் நமக்கு வரும்னு நினைக்கிறேன். வேர் தேர்ட் ஆப்ஷன் வில் பி யோர் ரைட் ஆன்சர் சரியா. ஸோ இங்க வந்து சிஎஃப் கூட செக் பண்ணிடலாம். தே கிராசிங் டு த அதர் சைட் ஆஃப் கொலோச்சா டு த லெஃப்ட் ஆஃப் த ஹை ரோட். Napoleon shifted the whole forthcoming battle from right to left. சரியா. ஸோ இது வந்து
நார்த் ஃபோக்குன்றது வந்து இட்ஸ் அ கான்டி இன் இங்கிலாந்துன்னு சொல்றாங்க, ஒரு மாவட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுவுமே அதுதான் அதோட மீனிங். ஓகே, இட்ஸ் 28th question. Okay, we then turn to the research areas that have. So have வந்து அது பக்கத்துல V3 வரணும், இங்க எங்கேயுமே V3 இல்ல. ஸோ A ஆப்ஷனை வந்து எங்க இருந்தாலும் அதை எலிமினேட் பண்ணிடலாம், இங்க இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செக் பண்ணலாம். ஆக்சிலரேட்டிங் த வேக்சின்ஸ் வில். ஸோ வில் வந்துச்சுன்னா என்ன வரணும்? பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb வரணுமா? இங்க எங்கேயாச்சும் பேஸ் ஃபார்ம் இருக்கா? இல்ல. ஸோ பியும் எல்லா ஆப்ஷன்லயும் தூக்கிடலாம். ஓகே, ஸோ ஃபிஃப்த் ஆப்ஷனும் வராது. வேர் இது ரெண்டும் தான் நம்ம இப்போ செக் பண்ணணும். When the second COVID tsunami slammed, like other social signs, slammed, there was a clear enemy, there were frontline, slammed into India. So option 1 will be the right answer. So இதுதான் சேருது. Slammed into India, war metaphors had come in handy. Okay, first one தான் கரெக்டான ஆப்ஷன். 29th question. At first, the doctors had said that 6 weeks wedding, 6 weeks of mild air would set him right. So, இந்த A வந்து E ஓட கரெக்டா பேர் ஆகுது. ஓகே, ஸோ இங்க தேன்ற ஆர்டிக்கல் இருக்கு. ஸோ அப்போ என்ன வரணும்? வெட்டிங். Okay, so they gave up their pretty house, சரியா, storing the wedding presents and new furniture. So new furnitures and wedding presents-லாம் வச்சு ஒரு pretty house கொடுத்திருக்காங்க. So அப்போ B and D சொல்லலாமா? அப்போ A, E, B, D. So option 3 will be your answer, சரியா? 30th question. There are several multiplexes in Chhattisgarh. Okay, so இங்க வந்து but they don't give any priority. Okay, doesn't want to share any revenue. So இங்க வந்து A and E வந்து ஒரு parent சொல்லலாம். அடுத்து the video companies are making money but they doesn't want to share the revenue with the producers or they home. So இது வரலாம், ஆனா இங்க வந்து they doesn't நம்ம சொல்ல மாட்டோம்ல, don't தான் சொல்ல முடியும், ஏன்னா அது ப்ளூரலா இருக்கு சப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஏஇ நம்மளுக்கு வர பாசிபிலிட்டி இருக்கு, பட் பி எந்த ஆப்ஷனோடையும் போகாது பிகாஸ் அங்க தே இருக்கு. ஸோ பி இருக்கிற எல்லா ஆப்ஷனும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ 3 மட்டும்தான் இருக்கு. ஸோ ஏஇ வரதுனால சிஎஃப்பும் வந்து தான் ஆகும். ஸோ இட் டுக் டைம் ஃபார் தெம் டு ரிலீஸ் தட் ஹோம் வீடியோ ரைட்ஸ், சேட்டலைட் ரைட்ஸ், டிஜிட்டல் ரைட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் திங்ஸ் வேர் ஆப்வியஸா அந்த ஆப்ஷன் ஃபாலோ ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம காம்ப்ரிஹென்ஷன் கொஷின் போயிடலாம். Done with grammar. So first questionல இருந்து 7th வரைக்கும் we have comprehension. Comprehension பண்ணும்போது என்ன பண்ணணும்? questions எல்லாம் படிச்சு நம்ம ஒரு ஸ்மால் ஹின்ஸ் எடுத்துப்போம். ஹின்ஸ் ஷுட் பி வெரி ப்ரிசைஸ்ட், ரொம்ப டீட்டெயில்டாக எழுதக்கூடாது, டைம் ரொம்ப எடுத்துக்கும், ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப கம்மி டைம் இருக்கனால. ஸோ அந்த வேர்டை வச்சு தேடும் பொழுதே ஒரு காம்ப்ரிஹென்ஷனில் அந்த நின்று இதை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இங்கே ஸ்க்ரால் பண்ண டைம் எடுக்கலாம், ஆனால் எக்ஸாமில் நம்மளுக்கு லெஃப்டில் கொஷின் அண்ட் ரைட்டில் யூ வில் ஹாவ் ஆல் த ஆப்ஷன்ஸ், சரியா? ஸோ ஈஸியாக தான் இருக்கும். வாட் வாஸ் த ரியலைசேஷன் மேட் பை சஹில் கினி while working on the Aadhaar and UPI services in India? Okay. A small percentage of users have access to QR code mechanism. So QR code mechanism பத்தி பேசியிருக்காங்க. Digital payment system are heavily reliant on smartphones that are enabled by data connections. Next, continued dependence on cash persists due to illiteracy among the population. India is undergoing massive problem of payments and lack of digital platforms to address issues. So இங்க வந்து ஒரு problem பத்தி பேசியிருக்காங்க. இங்க வந்து continued dependence on cash persist ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல வந்து ரிலை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சன்டேஜ் ஆஃப் யூசர்ஸ் எதுல? கியூஆர் கோட் பத்தி. ஓகே, ஸோ இப்போ மேலே நம்ம ரீட் பண்ணலாம். ஷஹில் கினி அவர் வந்து ஆதார் அண்ட் யூபிஐ சர்வீஸ்ல ஒர்க் பண்ணும்போது ரியலைசேஷன்ஸ் மேட் பை ஹிம். ஓகே, ஸோ அவரோட பேரை தான் நம்ம இப்போ தேடணும். சேட்டுஸ் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இஸ் கலெக்ட்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் 3.5 million earlier. ஓகே, எஸ்டாப்ளிஷ்னு ஒரு வேர்டு வருது. சேஸ் கினி, இதோ பாருங்க, இங்க படிக்கலாமா?
ஓகே, இங்கேருந்து படிக்கலாம். இங்கேருந்து சேட்டு's founders Shahil Kini and Nikhil Kumar earlier worked together with Infosys co-founder Nandan Nilekani on the India stack of Aadhaar and UPI. So இங்க தான் அவங்க ஒர்க் பண்ணதை பத்தி போட்டிருக்கு. It changed the arc of my career, pointing me towards the sale of India's problems and the need for public digital platforms to address them, says Kinney. It began with ID, but the plan was always to build layers on top of it because once you establish you can transact digitally, pay for things, ask for credit, and so on. Okay, so இங்க என்ன சொல்லியிருக்காங்க? Scales the India's problems and needs of public digital platforms to address them. Where in the option நம்ம பார்த்தோமா? Fourth optionல பார்த்தோமா? Massive problem. So India is undergoing massive problem of payment and lack of digital platforms to address those issues. Okay, so second question. So writer என்ன சொல்ல வராங்க as per first paragraph. So what is biased na? Biased is one sided நம்ம யோசிக்கிறோம், I mean பேசுறோம் அப்படின்னு சொல்லலாம். Or you can tell another word as bigotry அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. ஸோ இதுக்குமே வந்து ஒரு பக்கம் பயாஸ்டா இருக்கிறதுக்கு தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ லாடட்ரி அப்படின்னா வந்து அப்ரிஷியேட் பண்றதுக்கு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்ரிசியேஷன். ஓகே, அப்ரிஷியேட்னு போட்டிருக்கேன். ஐரானி அப்படின்னா வந்து சர்க்காசமா பேசுறது. ஓகே, ஸோ முரணா இருக்கிறவங்க. பாப்புலிஸ்ட் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். ஸோ இங்க வந்து டோன் யூஸ்ட் பை த ரைட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எந்த பேராகிராஃப் பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பார்க்கணும். சரியா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இது இங்கிருந்து இது வரையும் இருக்கு. ஃப்ரம் டாப். Okay, so digital services have made great inroads. Inroads is hostile. Okay, so on the word நம்ம பார்த்திருப்போம்ல, into India with the triumvirate. Triumvirate na மூணு person holding the position. அதை பத்தி பேசுவாங்க. மூணு விஷயம். So triumvirate of mobile phones, Aadhaar and UPI, which crossed 900 million transactions last month according to the NPCI. Okay, the Jandan program has led to a surge in bank accounts, bringing 370 million people into the system according to RBI. And yet India continues to lag in reach of several services, whether it is loans, investigations or insurance. India's household debt வந்து to GDP ratio of 12% according to RBI data is way below the global average of 60%. Okay, so இங்க சொல்லும் பொழுது அவர் ஒன்னும் அப்ரிஷியேட் பண்ணி ஒன் சைடெல்லாம் பேசல. ஓகே, ஸோ அவர் வந்து எப்படி சொல்றாருன்னா ஒரு மாதிரி சர்காஸ்டிக்கா இப்படிலாம் சிச்சுவேஷன் இருக்கு, மூணு விஷயம் இருக்கு டாப்லன்னு சொல்லிட்டு தான் பேசுறாங்க. வேர் இட் இஸ் ஆப்ஷன் 3 will be your answer. Third question. What are the benefits that the customers will have access to in case they integrate with connect இல்ல, it is collect. Okay, so say to கொண்டு வந்த ஒரு விஷயம் கலெக்ட்னு கொண்டு வந்திருக்காங்களா, இப்போ நம்ம மேலே அண்டர்லைன் பண்ணோம், அதுதான் சொல்றாங்க. ஸோ the process is automated and is thus fast. Collect dues and get credit alerts. Next, customers can receive push receipts. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை தேடலாம். ஸோ கலெக்ட்ன்ற வேர்ட் எங்கே பார்த்தோம்? இங்கே பார்த்தோம். ஸோ இன்னும் மேலே எங்கேயாச்சும் இருக்கா? ஸோ ஃப்ரம் இயர் ஒன்லி இட் இஸ் ஸ்டார்டிங் ஆர்? Okay, this is the first paragraph. So second paragraph la idha patti irukku. Collect is a Setu's first product. It is a platform connecting billers with multiple payment channels through an application programming interface. Okay, so இதுல என்ன பண்ணுது, integration with collect வந்து enables the billers to collect dues. So இது ஒரு point இருந்தா, get credit alerts and push receipts to customers. It is not only broadens the categories of billers that can collect recurring payments online, but also automates the process. So இங்க வந்து நம்ம என்னலாம் பார்த்தோம்? First the process automated and is thus fast. Next வந்து collect dues and get credit alerts. Customers can receive push receipts. சரியா? Okay, so fast ன்ற process is automated and is thus fast ன்றத பார்த்தோமா?
billers to collect dues, get credit alerts. So ரெண்டு ஆப்ஷன் தான் நமக்கு இருக்கு. இல்ல automated இருக்கு. But also automates the process. So all three follows. So எல்லாமே பார்த்தோம்ல automatedம் இருக்கு, dues இருக்கு, customers receive push receiptsம் அங்க இருக்கு. சரியா? Fourth question. What does the phrase move the needle as used in the above passage implies? So என்ன சொல்ல வருது? Without any result, the various aspects of a matter in detail, to change a situation to a noticeable degree, to have no idea about anything. So இங்க வந்து என்ன அந்த phrase சொல்ல வருது? Move the needle. Okay, so move the needle. அது எங்க கொடுத்திருக்காங்க? Okay, so இங்க வரையும் இருக்கு. இல்ல. Okay. It's here. சரியா? தேடும் போது ஒரு லைனா தேடுங்க அப்பதான் தெரியும். சரியா? So this is where Bangalore based fintech startup Setu aims to move the needle with financial products aim to reach a broader population. Okay, so இங்க வந்து bringing the masses into formal financial service will be crucial if that has to happen. This is where Bangalore based fintech வந்து aims to move the needle with financial products. So அப்போ இங்க என்ன சொல்றாங்க? இந்த ஆப்ஷன்ல எது வரும்? டு சேஞ்ச் த சிச்சுவேஷன் டு அ நோட்டிசபிள் டிகிரின்றது தான் இந்த ஃப்ரேஸுக்கு கரெக்டான மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Why are the tracking of payment through Bharat Bill Pay an inconvenient task? ஸோ பாரத் பில் பே பற்றி கலெக்ட் அதுக்கப்புறம் இருந்துச்சு. ஸோ அதில் எது வந்து ஒய்ஆர் ட்ராக்கிங் ஆஃப் பேமெண்ட்ஸ் வந்து ஒரு இன்கன்வீனியன்ட் டாஸ்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் infrastructure are bulky and expensive இருக்கு. The automation is not as component as those in other countries. The back-end processes are done manually. As it is a universal method of digital payments, there is a huge traffic of users. Okay. இங்க வந்து users பத்தி back-end process பத்தி automation is not competent இருக்கு. Payment infrastructure are bulky. இப்போ நம்ம எங்க என்னன்னு தேடணும்? பாரத் பில் பே பத்தி நம்ம தேடணும். எங்க பார்த்தோம்? இந்த கலெக்ட்லயே இங்க இருக்கு பாருங்க. பாரத் பில் பே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங் கேட்டகரிஸ் ஆஃப் பில்லர்ஸ் ஆன் இட்ஸ் பிளாட்ஃபார்ம் ஃப்ரம் யூட்டிலிட்டிஸ் டு ஸ்கூல் இன்சூரன்ஸ் டாக்ஸஸ். இதெல்லாம் ஓகே. நெக்ஸ்ட் வந்து billers come on to Bharat Bill Pay through payment gateway like Bill Desk. Setting up and tracking payments can be cumbersome. Cumbersomeனா not manageable and awkward இருக்க ஒரு விஷயம் because of manual process at back end. Okay, so இது வந்து கீழே இருந்ததா? Okay, so இது complete பண்ணிடலாம். Setu has API fied the entire process in collect says Kini. Okay, இதுக்கப்புறம் நம்மளுக்கு அதை பத்தி போடலை. ஓகேயா? ஸோ இதுல வந்து எந்த விஷயம்? automation is not competent பத்தி இல்ல, the back end process done manually. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். தேர்ட் ஆப்ஷன் வில் பி யுவர் ஆன்சர். பல்கியா இருக்கு, இல்லை ஆட்டோமேஷன் இஸ் நாட் கம்ப்ளீட்டன்ட் அதெல்லாம் சொல்லலை. பட் பேக்ல நம்ம ப்ராசஸ் வந்து டன் மேனுவலின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, சிக்ஸ்த் ஒன். எஸ்டாப்ளிஷ் ஆறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு ரிபேட் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ரீஃபண்ட் கொடுக்கறது. ஆப்டிமல் இஸ் எப்படி சொல்றது, ரொம்ப பெஸ்டா இருக்கும்ல அந்த விஷயத்த சொல்றாங்க. மோஸ்ட் ஃபேவரபிள்னு கூட சொல்லலாம் ஆப்டிமல் அப்படின்னா. ஹோமோஜீனியஸ்னா என்ன சொல்லுவோம்? சிமிலரா இருக்குன்னு சொல்லலாமா? அப்ப ஹெட்ரோஜீனியஸ்னா டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லலாமா? ஓகே, ஸோ இது வந்து ரீஃபண்டுன்னு சொல்லலாம். டிஃபர்ட் இஸ் வேரி ஆகுதுன்னு சொல்லலாமா? டிஸ்பேண்ட்னா டிஸ்பர்ஸ். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. எஸ்டாப்ளிஷ் ஆகுறோம், அதுக்கு ஆப்போசிட். ஆப்ஷன் 4 தான் சொல்ல முடியும், அதோட ஆப்போசிட். ஓகே, செவன்த் கொஸ்டின். அண்டர்பின். ஓகே, ஸோ அண்டர்பின் பண்ணியிருக்காங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து என்விஎஸ். ஓகே, என்விஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெல்லஸ் அப்படின்னு சொல்லலாம். 45 இஸ் பலப்படுத்துவோம்ல, 45ன்னு சொல்லிட்டு வெக்காப்ல பார்த்துருப்பீங்க. செக்யூர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்சுலேட் அப்படின்னா அவுடேட்டடாக இருக்க ஒரு விஷயத்த சொல்லலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் ஹைப்ரிடைஸ்னா வந்து பிளெண்ட் ஆர்
mix something, okay. ஸோ சப்போர்ட் பண்றது அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஸோ இங்க வந்து சர்வைவ் பண்றதுன்னு சொல்லலாம். எக்ஸ்டென்ட், ஓகே. ஓகே, இங்க வந்து சிமிலரான மீனிங் கேட்டிருக்காங்க. இட் இஸ் 45 will be your ஆன்சர். சரியா? ஸோ இந்த மாதிரி மீனிங்ஸ் கிடைக்கும் பொழுது இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஓகே, ஸோ we've done with even comprehension. சரியா? 7 கொஸ்டினுமே முடிச்சாச்சு. ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் you can ping me in the comment. That's all for the day. Have a great day. Thank you.